அவரை பற்றி நான் வந்து இப்படி இந்த ஒரு சூழ்நிலையில் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நினச்சி கூட பார்க்கவே இல்லை. டிசிப்ளினான பர்சன். 46 வருஷம், கிட்டத்தட்ட 46 வருஷம். முதல் படத்தில் அவர் கூட கதாநாயகியை நடித்ததுலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசுகிற வரலுமே என்கிட்ட எல்லாருமே சொல்லுவார், பேசுவார். ரொம்ப டிசிப்ளினானவர். எல்லாமே பிளானிங்கோடு தான் பண்ணுவார். அது எப்படி இது மட்டும் அவருக்கு தெரியாமல் போச்சுன்னு தான் தெரியல. மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லுவார், எல்லாருக்குமே சொல்லுவார். அப்படிப்பட்டவர் அவருக்கு இப்படி இருக்கும் இப்படி நடக்குங்கிறத எப்படி அவர் தெரிஞ்சுக்காம போனார், சொல்லாமல் போனாருங்கிறதே தான் காலையிலேருந்து எனக்கு மனசே ஆறல. எனக்கு இந்த நிமிஷம் வரலாம் கூட நம்பிக்கையே இல்லை. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் நான் பேசவே மாட்டேன், மைக்கு முன்னாடியெல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா அது இழந்தவங்களுக்கு தான் அதனோட வலி வேதனை எல்லாமே தெரியும், அதனாலே நான் போயிடுவேன். ஆனால் இது ரொம்ப வலிக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. 10 நாள் முன்னாடி பேசும்போது கூட இன்விடேஷனோடு வருவேன் அப்படின்னு. நான் சும்மா கிண்டலுக்கா, பரவாயில்லையே சார் 75வது வயசில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு கிண்டல் அடிச்சு. ஐயோ, ரொம்ப டிசிப்ளினுங்க. போன வருஷம் வரலாம் என் பிறந்த நாளுக்கு அவர் வந்து என்னை வாழ்த்தினார். ஜூலை 6 நான் மறந்துட்டேன்னா கூட அவர் மறக்கவே மாட்டார். காலையில் ஃபஸ்ட்டு ஃபோன் அவர்கிட்ட தான் வரும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டே எங்களோட எப்படி பழகினாரோ அதே மாதிரி தான் இந்த நிமிஷம் வரலாம் பழகினார் அவர். நாங்கள் லாஸ்ட் மந்த் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாவுக்காக திருச்சிக்கு போயிருந்தோம். அப்போ கூட நான் சொன்னேன், சார் ஞாபகம் இருக்கா, திருச்சின்னாவே உங்களுக்கு என்ன சார் ஞாபகம் வரும் சொல்லுங்கள், உங்களுக்கு தான் எல்லாமே ஞாபகம் இருக்குமே சொல்லுங்கள், கன்னி பருவத்தில் இங்கே தான் சார் நம்ம நடித்தோம் அப்படின்னு சொன்னேன். எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணுவாருங்க. ஒரு தண்ணி கூட ஒரு ஸ்பூன் தண்ணி கூட வெளியில் சாப்பிட மாட்டார். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவார். 10 நாள் ஷூட்டிங் இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாத்துலேயுமே டயட்லேருந்து நடவடிக்கை பாவனையிலேருந்து எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி செஞ்ச மனுஷனுக்கு எப்படி எது புரியாமல் போச்சு, எப்படி இது தெரியாமல் போச்சுன்னு தான் தெரியல. அவரோட மனசில் எப்பவுமே சொல்வார், என் தம்பி ரூபனும் என் பிள்ளையும் ஒன்றுமே தெரியல, இன்னுமும் அவனுங்க ஒன்றுமே தெரிஞ்சுக்க மாட்டேன்றானுங்க, உலகத்தை பற்றி அவனுங்களுக்கு தெரியல வடிவு, எனக்கு அவனுங்களோட சிந்தனை தான் எனக்கு ஜாஸ்தி. எங்கள் அப்பா ரூபனை என் கையில் கொடுக்கும்போது இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நீ தான் அவனை கடைசி வரலும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார், அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவனை பிடிச்சி வச்சுன்னு இருக்கிறேன் நான் அப்படின்னு தம்பியை பற்றி சொல்லுவார், பிள்ளைய பற்றி சொல்லுவார். அவங்க மகன் மேலே அவ்வளோ ஆசை அவருக்கு, எல்லாமே ஷேர் பண்ணுவார். ஆனால் நிறைய மனசுக்குள்ளரையே அழுத்தத்தை வச்சுக்கிட்டாருங்க. இல்லைன்னா இத்தனை மைக்கு முன்னாடி நான் பேச வேண்டிய நிலைமையே எனக்கு ஏற்பட்டிருக்காது. எல்லா வேதனையும் அவர் மனசுக்குள்ளரையே வச்சுக்கிட்டாரு. அவரோட மன அழுத்தம்தான் அதர்வைஸ் அவருடைய பக்கா ஜென்டில்மேன், அவ்வளோ பர்ஃபெக்டான மனுஷன். அவருக்கு இப்படியெல்லாம் சடனாக வர்றதெல்லாம் தெரியல. ஆனால் ஒன்றே அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறது அவருடைய இதில் தான் தெரியுது. யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காம டக்குன்னு முடிச்சுக்கிட்டாரு. ஆனால் இத்தனை பேர் நம்மெல்லாம் வந்து இப்படியெல்லாம் நிற்போன்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். நிறைய சாதிக்கணும்னு நினச்சவர். சினிமாவில் அவருக்கு வந்து அவர் எதிர்பார்த்தது கிடைக்கலங்கிறது ஒரு பக்கம் அவருக்கு மனசில் வேதனை இருந்துகிட்டே இருந்தது. இருந்தாலும் அதை விட பிரமாதமாக நிறைய விஷயங்கள் அவர் சாதிச்சிட்டார். அவருடைய இழப்பை அவங்க தம்பியும் அந்த பிள்ளைய எப்படி பார்த்துக்க போகிறாங்க, எப்படி இந்த வலியை தாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு உலகமே தெரியலன்னு தான் அவர் வேதனைப்படுவார். தெரியல.
எப்படி தாங்க போகிறாங்க? நம்பிக்கையே வரலைங்க, நம்பிக்கையே வரல. ஆகஸ்ட்லேயோ செப்டம்பர்லேயோ கல்யாணம் வச்சுருக்கேன் குழந்தைக்குன்னு சொன்னவர் எப்படின்னு தெரியல. ஜூன்னா அதோ 6 நிச்சயதார்த்தம் 27. நீங்கள்லாம் வந்து இப்படி நின்னதுக்கு அவர் உண்மையிலே அவரோட ஆத்மா ரொம்ப சந்தோஷப்படும், உண்மையிலே சந்தோஷப்படும். ரொம்ப நன்றிங்க. அவர் சார்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.